Hello friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வெளியே போய் தான் இந்த பாவ் பாஜியை சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்லேயே அதே டேஸ்ட்டோட நம்மளால செய்ய முடியும். இப்போது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அந்த பாவ் பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவ் பாஜி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரை சூடு பண்ண வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம சீரகம் சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் சீரகத்தை இதோட சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல காய் சேர்க்கலாம். ஒரு 10 போல காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கேரட், 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா பீஸ், 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கடைசியா கொஞ்சம் பீட்ரூட். நம்ம இதுல கலர் சேர்க்க போறது இல்ல, அந்த கலர் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் போதும். காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்க்கலாம். தண்ணி அதிகமாக கூடாது, தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 இருந்து 5 விசில் வச்சு எடுத்துடலாம். நாலஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பேனை சூடு பண்ணலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் 1/2 கப்பு கேப்சிகமா அதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதோடைய 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பவுடர். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதை கையால நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண மல்லி இலையை சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காயெல்லாம் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்ல ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, கலரு, கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதோட
இப்போ பாவுக்கான பாஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. மசாலாவோட சேர்ந்து அந்த பட்டர் வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. பாஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னை சூடு பண்ணலாம். பன்னை சூடு பண்றதுக்கு நான் ஒரு தோசைக்கல்ல வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பன் அது மேல வச்சிடலாம். பன்னோட மேல் பக்கமும் லைட்டா பட்டர் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.